ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவீன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த 15,000 பட்ஜெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய 2 5G ப்ராசஸரை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று Snapdragon 6s Gen 3, இன்னொன்று Snapdragon 6 Gen 1. இந்த 2 ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா இந்த 15,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த 2 ப்ராசஸரில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எது பெஸ்ட், எந்த ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் வாங்குறது இந்த பட்ஜெட்டில் கரெக்டாக இருக்கும், அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் Snapdragon 6s Gen 3 தான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டான ப்ராசஸர். ஆக்சுவலி 8th June 2024 இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 6 Gen 1 6th September 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 6 Gen 1 கொஞ்சம் பழைய ப்ராசஸர், ஆக்சுவலி 2 வருஷம் பழைய ப்ராசஸர் தான். அதுவே சிப்ஸருடைய சைஸ்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 6s Gen 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 nm சைஸில் ஆக்டோகோர் சிப்செட்டாக TSMC இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ARM version 8.2a அப்படின்ற இந்த டெக்னாலஜிக்கில் தான் இந்த சிப்செட்டை இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே Snapdragon 6 Gen 1 போனோம்னா இது 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர். பட் சாம்சங் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஆக்டோகோர் ப்ராசஸர், இதுவுமே ARM version 8.2a அப்படின்ற அந்த வெர்ஷனுக்கு கீழே தான் வருது. ஸோ அந்த வகையில் Snapdragon 6 Gen 1 கொஞ்சம் பழைய ப்ராசஸராக இருந்தாலும் லேட்டஸ்ட்டான 4 nm டெக்னாலஜியில் வந்திருக்கு அப்படின்றது இதில் ஒரு பாசிட்டிவ். அதுவே CPU ஆர்கிடெக்சர் அப்படின்னு வரும்போது இங்கே 2 ப்ராசஸருமே நமக்கு ஆக்டோகோர் ப்ராசஸர் 8 கோர் தான். ஸோ 8 கோரை தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் Snapdragon 6s Gen 3 பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோகோரை இவங்க 2ஆக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. 2 கிளஸ்டர்ஸாக நமக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக 2 Cortex A78 கோர் 2.3 GHz கிளாக் ஸ்பீடும், இன்னொரு 6 Cortex A55 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே Snapdragon 6 Gen 1 பக்கம் வந்தோம்னா இவங்களுமே அந்த 8 கோரை 2ஆக தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. 2 கிளஸ்டர்ஸாக தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே அவங்க ஹெவி டாஸ்க்குக்காக 4 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 Cortex A78 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும், இன்னொரு 4 Cortex A55 கோர் 1.8 GHz எஃபிஷியன்சி டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி Snapdragon 6 Gen 1 4 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் Cortex A78. இதே கோர் தான் நமக்கு Snapdragon 6s Gen 3 இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹெவி டாஸ்க் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு Snapdragon 6s Gen 3 விட 6 Gen 1 இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் எஃபிஷியன்சி சைடில் வரும்போது இங்கே Snapdragon 6s Gen 3 Snapdragon 6 Gen 1 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பெட்டரான கிளாக் ஸ்பீடோட அதிகமான கோர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறது இதில் ஒரு சின்ன பாசிட்டிவாக இருக்குது. அப்படியே GPU பக்கம் வந்தோம்னா ரெண்டுமே Snapdragon ப்ராசஸ், ஒரு ரெண்டுலேயுமே அவங்களுடைய Adreno சிப் தான். பட் அதில் Snapdragon 6s Gen 3 வரும்போது Adreno 619 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 6 Gen 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Adreno 710 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக Adreno 710 தான் பெட்டரான GPU. இதில் தான் உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஸ்கோரையுமே காட்டுறேன். ஸோ antutu உடைய இந்த GPU ஸ்கோர் பார்க்கும்போது Snapdragon 6s Gen 3க்கு 1603 அப்படின்ற ஸ்கோரும், Snapdragon 6 Gen 1க்கு 1729 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. அதுவே Geekbench உடைய antutu ஸ்கோர்னு பார்க்கும்போது Snapdragon 6s Gen 3க்கு 90,429 அப்படின்ற ஸ்கோரும், Snapdragon 6 Gen 1க்கு 94,177 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்கோர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 6s Gen 3 விட Snapdragon 6 Gen 1 பெட்டராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8% பார்த்தீங்கன்னா 6s Gen 3 விட 6 Gen 1 இன்னும் பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ், இந்த கிராஃபிக்கல் ரிலேட்டடான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 6s Gen 3ல உங்களுக்கு LPDDR4X ரேம் டைப் தான் கொடுப்பாங்க. 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இருக்கும். அண்ட் 2x16 பர்ஸ்க்கான அந்த ரேம் டைப் தான் 17 GB பேண்ட்வித் ஸ்பீடோட இருக்கும். அதுவே இந்த பக்கம் Snapdragon 6 Gen 1 வந்தீங்கன்னா இங்கே LPDDR5 ரேம் டைப் கொடுக்குறாங்க. 2750 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இருக்குது. 2x16 ரேம் பஸ் தான். அண்ட் 22 GB பேண்ட்வித் ஸ்பீடோட இருக்கும். ஸோ அந்த வகையில் ரேம் டைப் அண்ட் ரேம் உடைய பேண்ட்வித் ஸ்பீட் எல்லாமே பார்க்கும்போது Snapdragon 6 Gen 1 Snapdragon 6s Gen 3 விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அதுவே ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கேயுமே Snapdragon 6 Gen 1 தான் லீடிங். ஆக்சுவலி Snapdragon 6 Gen 1ல UFS 3.1 சப்போர்ட் இருக்குது. பட் Snapdragon 6s Gen 3ல உங்களுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டோரேஜிலும் இங்கே Snapdragon 6 Gen 1 பெட்டராகவே இருக்குது. அடுத்து கேமரா சப்போர்ட்னு வரும்போது இங்கே Snapdragon 6s Gen 3ல உங்களுக்கு மேக்ஸிமம் 108 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 fps உங்களால் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுவே இந்த பக்கம் Snapdragon 6 Gen 1 வந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கே வந்து 200 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K 30 fps வரைக்கும் இதில் நம்மளால் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் கேமராவுடைய மெகாபிக்சல் ஆகட்டும் இல்லை வீடியோ ரெக்கார்டிங்கான கேப்பபிலிட்டி ஆகட்டும் ரெண்டுமே Snapdragon 6 Gen 1 6s Gen 3 விட பெட்டராகவே இருக்குது. அண்ட் டிஸ்பிளே சப்போர்ட்னு வரும்போது வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் வந்து 1080 பிக்சலுக்கான இந்த ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். அண்ட் இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுப்பாங்க. அப்படின்றதுனால அந்த சப்போர்ட் தான் ரெண்டுலையுமே இருக்குது. அதுவே 5G மோடம் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த 2 ப்ராசஸருமே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் 5Gயில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே Snapdragon 6s Gen 3 இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon X51 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub-6 GHz millimeter 2.3 சப்போர்ட்டும் இருக்குது. டவுன்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 1.5 Gbps வரைக்கும் இருக்கும். அதுவே Snapdragon 6 Gen 1 பார்த்தீங்கன்னா இங்கே Snapdragon X62 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.9 Gbps
அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.6 Gbps வரைக்கும் இருக்கும். இதுலேயும் sub 6 GHz மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த வகையில் டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடை வச்சே தெரியுது கிளியராக. Snapdragon 6 Gen 1 கொஞ்சம் பெட்டரான 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போகிறது இன்னும் பெட்டரான 5Gக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ப்ளூடூத் அண்ட் வைஃபை சப்போர்ட் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இங்கே Snapdragon 6 Gen 3ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 வைஃபை 5க்கான சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. பட் 6 Gen 1ல பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் அதே 5.2 பட் வைஃபை 6க்கான லேட்டஸ்டான சப்போர்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு இருக்குது. ஃபைனலி ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர். இதில் Snapdragon 6 Gen 3 இந்த ப்ராசருக்கு 5 lakh கிட்ட பார்த்தீங்கன்னா antutu ஸ்கோர் வந்திருக்கு. அதுவே Snapdragon 6 Gen 1க்கு 5.5 lakh கிட்ட பார்த்தீங்கன்னா antutu ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ antutu ஸ்கோரில் Snapdragon 6 Gen 1 லீடிங். அதுவே கீக் பெஞ்ச் ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்கே சிங்கிள் கோர் பார்க்கும்போது Snapdragon 6 Gen 3க்கு 940 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 2115 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் Snapdragon 6 Gen 1க்கு சிங்கிள் கோர் 943 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 2748 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கோர் மல்டி கோர் அண்ட் antutu ஸ்கோர் எல்லாத்துலேயுமே Snapdragon 6 Gen 1 உங்களுக்கு Snapdragon 6 Gen 3 விட பெட்டராக வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் CPU ஆர்கிடெக்சர் ஆகட்டும் இல்லை GPU ஆகட்டும் இல்லை மற்ற சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போதுமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி Snapdragon 6 Gen 3 விட 6 Gen 1 பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் ஒரே பட்ஜெட்டில் இந்த ரெண்டு ப்ராசரோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக 6 Gen 1 போயிடுங்க. அது வந்து இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நார்மல் டே டு டே யூசேஜுக்காகட்டும் இல்லை கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கனாலும் சரி உங்களுக்கு அது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஈவன் ரேம் டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பெட்டராகவே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்லி Snapdragon 6 Gen 3 விட 6 Gen 1 கொஞ்சம் பெட்டரான ப்ராசர். பட் ரேம் டைப் நான் சொல்கிறது வந்து இதில் இருக்கக்கூடிய சப்போர்ட் மொபைல் ஃபோனில் வந்து இதே LPDDR5 கொடுப்பாங்களான்றது தெரியாது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். பட் இங்கே ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது Snapdragon 6 Gen 3 விட 6 Gen 1 இந்த பட்ஜெட்டில் பெட்டரான ப்ராசர்.